Hi Manidas and Manidis, welcome to Mukai Academy. TNTET பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்பெஷல் டெட் காமன் டெட்டுக்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் கொஷின் பேங்க் நம்ம முக்கை அகாடமியில் நீங்கள் கேட்ட மாதிரியே ரெடி ஆகிட்டு இருக்குங்க. அதனால தான் 3 டேஸாக வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. இனி ரெகுலராக வீடியோஸ் வந்துருங்க. சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் கொஷின் பேங்க்கான அப்டேட் ஜூன் 13 அன்னைக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு சைக்காலஜியில் யூனிட் 3 ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட்கான இம்பார்ட்டன்ட் 100 எம்சிக்யூஸ் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. ஹூ ப்ரப்போஸ்டு த சைக்கோசோஷியல் தியரி ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட்? மனித வளர்ச்சியின் சமூக உளவியல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? யாருங்க? எரிக்சன். The next one. How many stages are there in Erikson's psychosocial development theory? எரிக்சனின் சமூக உளவியல் வளர்ச்சி கோட்பாட்டில் எத்தனை நிலைகள் உள்ளன? எத்தனை நிலைங்க இருக்குது? 8 ஸ்டேஜஸ் இருக்குது. The next one. Question number 3. According to Erikson, what is the primary psychosocial crisis during infancy, birth to 1 year? எரிக்சனின் கூற்றுப்படி குளவி பருவத்தில் ஏற்படும் முதன்மை சமூக உளவியல் நெருக்கடி எதுங்க? ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை வெர்சஸ் நம்பிக்கையின்மை. The next one. Question number 4. The crisis of identity versus role confusion occurs during which developmental age? அடையாளம் வெர்சஸ் பாத்திர குழப்பம், ஐடென்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன் என்ற நெருக்கடி எந்த வளர்ச்சி பருவத்தில் ஏற்படுகிறது? எந்த வளர்ச்சி பருவத்திலுங்க? அடலசன்ஸ், குமர பருவத்தில் ஏற்படுகிறது. The next one. Which psychosocial stage corresponds to school age children 6 to 12 years trying to master skills? பள்ளி வயது குழந்தைகள் திறன்களை மாஸ்டர் செய்ய முயற்சிக்கும் போது ஏற்படும் சமூக உளவியல் நிலை எதுங்க? இண்டஸ்ட்ரி வெர்சஸ் இன்ஃபியாரிட்டி, உழைப்பு வெர்சஸ் தாழ்வு மனப்பான்மை. The next one. Who is the pioneer of the moral development theory based on dilemmas like the ஹெய்ன்ஸ் டைலிமா? ஹெய்ன்ஸ் தர்ம சங்கடம் போன்ற சூழல்களை பயன்படுத்தி ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கிய முன்னோடி யாருங்க? லாரன்ஸ் கோல்பெர்க். The next one. Lawrence Kohlberg's theory of moral development consists of how many levels and stages? லாரன்ஸ் கோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாடு எத்தனை நிலைகள் மற்றும் படிகளை கொண்டது? எத்தனைங்க? 3 levels and 6 stages. இந்த மாதிரி கொஷின்ஸ் தாங்க இப்போலாம் நிறையா கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் ஸ்டேஜஸ்லாம் வரதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. The next one. In Kohlberg theory, the punishment and obedience orientation belongs to which level? கோல்பெர்க்கின் கோட்பாட்டில் தண்டனை மற்றும் கீழ்ப்படிதல் நோக்குநிலை எந்த நிலையை சேர்ந்தது? எதுங்க? ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், மரபுக்கு முற்பட்ட நிலை. The next one. Question number 9. The good boy or nice girl orientation is a characteristic of which level of moral development? நல்ல பையன் நல்ல பெண் நோக்குநிலை என்பது ஒழுக்க வளர்ச்சியின் எந்த நிலையின் பண்பாகும்? எதுங்க? கன்வென்ஷனல் லெவல், மரபு நிலை. The next one. At the highest stage of Kohlberg moral development, individual judges morality based on dash. கோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சியின் மிக உயர்ந்த படியில் தனி நபர்கள் ஒழுக்கத்தை எதன் அடிப்படையில் தீர்மானிக்கிறார்கள்? எதன் அடிப்படையில்ங்க? யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ் அண்ட் கன்சைன்ஸ், உலகளாவிய நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் மனசாட்சி. The next one. Who criticized Kohlberg's theory for being biased against women and focused on a care perspective? கோல்பெர்க்கின் கோட்பாடு பெண்களுக்கு எதிரானது என்று விமர்சித்து அரவணைப்பு அல்லது பராமரிப்பு பார்வை ஒழுக்கத்தை முன்வைத்தவர் யாருங்க? கேரல் கில்லிகன். The next one. According to Jean Piaget, children aged 4 to 7 years display which type of morality? ஜீன் பியாஜாவின் கூற்றுப்படி 4 முதல் 7 வயது வரையிலான குழந்தைகள் எந்த வகையான ஒழுக்கத்தை காட்டுகிறார்கள்? எதுங்க? ஹெட்ரோனோமஸ் மொராலிட்டி, பிறர் சார்ந்த ஒழுக்கம். The next one. In Piaget's moral theory, when a child realizes that rules can be changed by mutual agreement, they have reached dash. விதிகள்
பரஸ்பர உடன்படிக்கை மூலம் மாற்றப்படலாம் என்பதை ஒரு குழந்தை உணரும்போது அது பியாஜேவின் எந்த ஒழுக்க நிலையை அடைகிறது? எதுங்க? ஆட்டோனமஸ் மொராலிட்டி, தன்னாட்சி ஒழுக்கம், ஒழுக்க சார்பியல்வாதம். 10 வயதிற்கு மேல் தாங்க இதெல்லாமே நடக்கும். The next one. Question number 14. Who proposed the social learning theory emphasizing observation and imitation? உற்றுநோக்கல் மற்றும் பின்பற்றுதல் மூலம் கற்றலை வலியுறுத்தும் சமூக கற்றல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? யாருங்க? ஆல்பர்ட் பாண்டுரா. The next one. Which famous experiment was conducted by Albert Bandura to demonstrate observational learning? உற்றுநோக்கல் கற்றலை நிரூபிக்க ஆல்பர்ட் பாண்டுரா நடத்திய உலக புகழ்பெற்ற பரிசோதனை எது? எதுங்க? போபோ பொம்மை பரிசோதனை, போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட். The next one. What are the 4 steps of observational learning in Bandura's theory in the correct order? பாண்டுராவின் கோட்பாட்டில் உற்றுநோக்கல் கற்றலின் 4 படிகள் சரியான வரிசையில் எவை? எதுங்க? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸ்டேஜஸும் கேட்குறாங்க, அந்த ஸ்டேஜஸை கரெக்டான ஆர்டரில் கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு என்னங்க வரும்? அட்டென்ஷன், ரிட்டென்ஷன், ரீப்ரொடக்ஷன், மோட்டிவேஷன், கவனம், தக்க வைத்தல், மறு உற்பத்தி, ஊக்கம். The next one. Question number 17. An individual believes in their own capability to execute behaviors necessary to produce specific performance attainments is called dash. ஒரு குறிப்பிட்ட செயலை தன்னால் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று ஒரு நபர் தன் மீது கொள்ளும் நம்பிக்கை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செல்ஃப் எஃபிகசி, சுய திறன் நம்பிக்கை. The next one. James West developed which test to measure moral judgment based on Kohlberg's theory? கோல்பெர்கின் கோட்பாட்டின் அடிப்படையில் ஒழுக்க தீர்ப்பை அளவிட ஜேம்ஸ் ரெஸ்ட் உருவாக்கிய தேர்வு எது? எதுங்க? டிஃபைனிங் இஷ்யூஸ் டெஸ்ட், சிக்கல்களை வரையறுக்கும் சோதனை, DIT. The next one. According to James Rest 4-component model of morality, what is the first step in moral behavior? ஜேம்ஸ் ரெஸ்டின் ஒழுக்கத்தின் 4 கூறுகள் மாதிரியின்படி ஒழுக்கமான செயல்பாட்டின் முதல் படி எது? எதுங்க? மாரல் சென்சிட்டிவிட்டி, ஒழுக்க உணர்திறன். The next one. Question number 20. The storm and stress period of human development refers to dash. மனித வளர்ச்சியில் அழுத்தமும் கொந்தளிப்பும் நிறைந்த பருவம் என்று அழைக்கப்படுவது எது? எதுங்க? adolescence, குமரப்பருவம். The next one. Who is known as the father of adolescent psychology? குமரப்பருவ உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? G. Stanley Hall. The next one. Hero worship, blindly admiring and imitating a role model of celebrity, is a prominent feature of dash. நாயக வழிபாடு, ஒரு தலைவரையோ அல்லது பிரபலத்தையோ தீவிரமாக பின்பற்றுவது எந்த பருவத்தின் முக்கிய பண்பாகும்? எதுங்க? adolescence, குமரப்பருவம். The next one. Emotional instability, mood swing and intense self-consciousness are typical characteristics of dash. மனவெழுச்சி, நிலையற்ற தன்மை, திடீர் மனநிலை மாற்றங்கள் மற்றும் தீவிர சுய விழிப்புணர்வு ஆகியவை எந்த பருவத்தின் பொதுவான பண்புகள்? எதுங்க? adolescence, குமரப்பருவம். The next one. Peer pressure and conformity to peer group rules reach their peak during dash. நண்பர்களின் குழு அழுத்தம் மற்றும் நண்பர்களின் விதிகளுக்கு கட்டுப்படுதல் எந்த பருவத்தின் அதன் உச்சத்தை அடைகிறது? எதுங்க? adolescence, குமரப்பருவம். The next one. The biological transition involving physical changes that lead to sexual maturity is called dash. பாலியல் முதிர்ச்சிக்கு வழிவகுக்கும் உடல் மாற்றங்களை உள்ளடக்கிய உயிரியல் மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? என்னங்க? பூப்பர்ட்டி, பூப்படைதல். The next one. The pattern of physical development that proceeds from head to toe is known as dash. தலை முதல் கால் பாதம் வரை செல்லும் உடல் வளர்ச்சியின் போக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? செஃபலோகார்டல், தலைகீழ் வளர்ச்சி போக்கு. The next one. Question number 27. The pattern of development where growth starts from the center of the body and moves outward is dash. வளர்ச்சி உடலின் மையப்பகுதியில் தொடங்கி வெளிப்புறத்தை நோக்கி செல்லும் போக்கு எது? எதுங்க? பிராக்சிமோடிஸ்டல்,
மைய அருகு வளர்ச்சி போக்கு. The next one. Growth is quantitative whereas development is dash. வளர்ச்சி என்பது அளவு சார்ந்தது, ஆனால் மேம்பாடு என்பது dash. மேம்பாடு என்பது எதுலைங்க வரும்? குவாலிட்டேட்டிவ் as well as quantitative. தரம் மற்றும் அளவு சார்ந்தது. The next one. Question number 29. Which of the following is an example of a fine motor skill? கீழ்கண்டவற்றுள் எது நுண் இயக்க திறனுக்கு சிறந்த உதாரணம்? எதுங்க? ரைட்டிங் ஆர் டிராயிங், எழுதுதல் அல்லது வரைதல். The next one. The gang age in child development refers to dash. குழந்தை வளர்ச்சியில் குழு பருவம் என்று அழைக்கப்படுவது எது? எதுங்க? லேட் childhood, பின் பிள்ளை பருவம். The next one. Question number 31. The toy age refers to which stage of development? விளையாட்டு பொம்மை பருவம் என்பது எந்த வளர்ச்சி பருவத்தை குறிக்கிறது? எதுங்க சொல்கிறாங்க? இயர்லி சைல்ட்ஹுட், முன் பிள்ளை பருவம். The next one. Question number 32. According to James Rest, moral behavior is a result of how many internal psychological process? ஜேம் ரெஸ்டின் கூற்றுப்படி ஒழுக்க நடத்தை என்பது எத்தனை உள் உளவியல் செயல்முறைகளின் விளைவாகும்? எத்தனைங்க சொல்கிறாங்க? 4. The next one. Question number 33. The concept of identity crisis was coined by dash. அடையாள சிக்கல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? யாருங்க? எரிக்சன். The next one. In Erikson theory, failure to achieve autonomy in toddlerhood leads to dash. எரிக்சனின் கோட்பாட்டில் நடைபருவத்தில் தன்னாட்சியை அடைய தவறினால் என்ன ஏற்படும்? என்னங்க வரும்? ஷேம் அண்ட் டவுட், வெட்கம் மற்றும் சந்தேகம். The next one. Question number 35. The virtue developed upon successful resolution of the identity versus role confusion stage is dash. அடையாளம் versus பாத்திர குழப்பம் நிலையை வெற்றிகரமாக கடக்கும்போது உருவாகும் நற்பண்பு எது? எதுங்க? fidelity, விசுவாசம். The next one. Vicarious reinforcement in Bandura's social learning theory means dash. பாண்டுராவின் சமூக கற்றல் கோட்பாட்டில் பதிலாக பெறும் வலுவூட்டல் என்பது dash. எதுங்க? Observing someone else being rewarded for a behavior. மற்றொரு நபர் ஒரு செயலுக்காக பரிசு பெறுவதை பார்த்து தானும் கற்றல். The next one. Reciprocal determinism by Bandura states that behavior is influenced by the interaction of dash. பாண்டுராவின் பரஸ்பர நிர்ணய வாதம் நடத்தை என்பது எவற்றின் தொடர்புகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்கிறது? எவற்றின் மூலமாகங்க? என்விரான்மெண்ட், பர்சன் அண்ட் பிஹேவியர், சுற்றுச்சூழல், நபர் மற்றும் நடத்தை. The next one. At which level of Kolbeck's theory do individuals strictly follow law and order to maintain social harmony? கோல்பெர்கின் கோட்பாட்டின்படி சமூக அமைப்பை பராமரிக்க தனி நபர்கள் சட்டங்களையும் ஒழுங்கையும் கண்டிப்பாக பின்பற்றும் நிலை எது? எதுங்க? கன்வென்ஷனல் லெவல், ஸ்டேஜ் 4, மரபு நிலை. The next one. Moral development is defined as dash. ஒழுக்க வளர்ச்சி என்பது எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? எப்படிங்க ஒழுக்க வளர்ச்சியை சொல்கிறாங்க? டெவலப்மெண்ட் ஆஃப் வேல்யூஸ், ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் கவர்னிங் ரைட் அண்ட் ராங். சரி மற்றும் தவறை நிர்வகிக்கும் மதிப்புகள், விதிகள் மற்றும் கொள்கைகளின் வளர்ச்சி. The next one. The transition period from childhood to adulthood is called dash. பிள்ளை பருவத்திலிருந்து முதிர் பருவத்திற்கு மாறும் இடைக்கால பருவம் எது? எதுங்க? குமரப்பருவம், adolescence. The next one. Growth and development are influenced by dash. மனித வளர்ச்சியும் மேம்பாடும் எவற்றால் பாதிக்கப்படுகின்றன அல்லது நிர்ணயிக்கப்படுகின்றன? எதனாலங்க? இன்ட்ராக்ஷன் ஆஃப் போத் ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். மரபு மற்றும் சுற்றுச்சூழல் இரண்டின் இடைவினையின் மூலமாக தான் நிர்ணயிக்கப்படுகிறது. The next one. Self-centric behavior or egocentric speech where the child talks without caring about the listener is highest in dash. கேட்பவரை பற்றி கவலைப்படாமல் குழந்தை பேசும் தன்முனைப்பு பேச்சு எந்த பருவத்தில் அதிகமாக இருக்கும்? எதுலைங்க? இயர்லி சைல்ட்ஹுட், முன் பிள்ளை பருவத்தில் தாங்க அது அதிகமாக இருக்கும். The next one. Question number 43. Emotional development in children is first initiated through dash. குழந்தைகளின் மனவெழுச்சி வளர்ச்சி முதலில் எதன் மூலம் தொடங்குகிறது? எதன் மூலம்ங்க? அட்டாச்மெண்ட் பாண்ட் வித் த மதர் ஆர் கேர்கிவர்,
தாய் அல்லது பராமரிப்பாளருடன் ஏற்படும் பிணைப்பு. The next one. Socialization is a process of dash. சமூகமயமாக்கல் என்பது எத்தகைய செயல்முறைன்னு கேட்குறாங்க. எத்தகைய செயல்முறைங்க? Acquiring values, beliefs and expectations of a society. ஒரு சமூகத்தின் மதிப்புகள், நம்பிக்கைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பெறுதல். The next one. Which of the following is a primary agency of socialization for a child? ஒரு குழந்தையின் சமூகமயமாக்கலுக்கு முதன்மை முகமையாக விளங்குவது எது? எதுங்க? அஃப்கோர்ஸ் குடும்பம், ஃபேமிலி தாங்க. The next one. Social contract and individual rights orientation belongs to which level of Kohlberg's theory? சமூக ஒப்பந்தம் மற்றும் தனிநபர் உரிமைகள் நோக்குநிலை கோல்பெர்க்கின் எந்த நிலையை சார்ந்தது? எதுங்க? போஸ்ட் கன்வென்ஷனல்ஸ் லெவல், மரபுக்கு பிற்பட்ட நிலை. The next one. In Erickson's theory, generality versus stagnation in the crisis faced during dash. எரிக்சனின் கோட்பாட்டில் ஆக்கத்திறன் வெர்சஸ் தேக்க நிலை என்ற நெருக்கடி எப்போது எதிர்கொள்ளப்படுகிறது? எப்பங்க? மிடில் அடல்ட்ஹுட், நடு முதிர் பருவம். The next one. Development is a continuous process that extends from dash. மேம்பாடு என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இது எங்கிருந்து எங்கு வரை நீடிக்கிறது? எங்கிருந்துங்க? கன்செப்ஷன் டு டெத், கருத்தரித்தல் முதல் மரணம் வரை. The next one. Imbalance in emotional expression in early adolescence is mainly due to dash. ஆரம்ப குமர பருவத்தில் மனவெழுச்சி வெளிப்பாடுகளில் சமநிலையின்மை ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்ன? எதுங்க? ஹார்மோன் சேஞ்சஸ் தாங்க, ஹார்மோன் மாற்றங்கள். The next one. Question number 50. Cognitive development reaches its highest formal operational capacity during dash. அறிவாற்றல் வளர்ச்சி அதன் மிக உயர்ந்த முறைசார் செயல்பாடு Question number 50. Cognitive development reaches its highest formal operational capacity during dash. அறிவாற்றல் வளர்ச்சி அதன் மிக உயர்ந்த முறைசார் செயல்பாட்டு திறனை எப்போது எட்டுகிறது? எப்போங்க? குமர பருவத்தில் தாங்க, அடாலசன்ட் ஸ்டேஜில் தான். The next one. According to Carl Gilligan, women's moral development is based on the ethics of dash. கேரல் கில்லிகனின் கூற்றுப்படி பெண்களின் ஒழுக்க வளர்ச்சி எதன் நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டது? எதைங்க அடிப்படையாக கொண்டது? கேர் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், கவனிப்பு மற்றும் உறவுகள். The next one. In Erickson's theory, what virtue is gained when a child successfully resolves the initiative versus guilt crisis? தற்முயற்சி வெர்சஸ் குற்ற உணர்ச்சி நெருக்கடியை ஒரு குழந்தை வெற்றிகரமாக தீர்க்கும் போது பெரும் நற்பண்பு எது? எதுங்க? பர்போஸ், நோக்கம்தான். The next one. Question number 53. Imitation of a model can occur without immediate performance. This statement is true for whose theory? ஒரு மாதிரியை பின்பற்றுவது உடனடி செயல்பாடு இல்லாமலும் நிகழலாம். இக்கூற்று யாருடைய கோட்பாட்டிற்கு பொருந்தும்? யாருடைய கோட்பாட்டிற்கு பொருந்தும்? பாண்டுரா. The next one. In Kohlberg stage 2, individualism and exchange, children's morality is governed by dash. கோல்பெர்க்கின் படி 2இல் தனிநபர்வாதம் மற்றும் பரிமாற்றம், குழந்தைகளின் ஒழுக்கம் எதனால் நிர்வகிக்கப்படுகிறது? எதனாலுங்க? யூ ஸ்கிராச் மை பேக், ஐ வில் ஸ்கிராச் யுவர்ஸ். எனக்கு என்ன கிடைக்கும் என்ற சுயநலம் மற்றும் பரஸ்பர பரிமாற்றம். The next one. Question number 55. According to Piaget, a child in the autonomous morality stage evaluates actions based on dash. பியாஜேவின் கூற்றுப்படி தன்னாட்சி ஒழுக்க நிலையில் உள்ள ஒரு குழந்தை செயல்களை எதன் அடிப்படையில் மதிப்பிடுகிறது? எதன் அடிப்படையிலுங்க? The intentions of the actor, நபரின் எண்ணத்தை பொறுத்து தான் அந்த குழந்தை மதிப்பிடுது. The next one. In James Rest model, the ability to formulate a moral course of action and decides what is right or wrong is dash. ஜேம்ஸ் ரெஸ்டின் மாதிரியில் ஒரு ஒழுக்கமான செயல்பாட்டை உருவாக்கி எது சரி அல்லது தவறு என்று தீர்மானிக்கும் திறன் எது அப்படின்னு கேட்குறாங்க. எதுங்க? மாரல் ஜட்ஜ்மெண்ட், ஒழுக்க தீர்ப்பு. The next one. Question number 57. The final psychosocial stage in Erickson's theory experienced in
லேட் அடல்ட்ஹுட் ஆர் ஓல்ட் ஏஜ் இஸ் டேஷ். எரிக்சனின் கோட்பாட்டில் முதிர் பருவத்தின் இறுதியில் எதிர்கொள்ளப்படும் இறுதி சமூக உளவியல் நிலை எது? எதுங்க? ஈகோ இன்டெகிரிட்டி வெர்சஸ் டெஸ்பயர். மன நிறைவு வெர்சஸ் விரக்தி. தென் நெக்ஸ்ட் ஒன், செல்ஃப் ரெகுலேஷன். எ கோர் காம்பனண்ட் ஆஃப் பாண்டுராஸ் தியரி இன்வால்வ்ஸ் டேஷ். பாண்டுராவின் கோட்பாட்டின் முக்கிய அங்கமான சுய கட்டுப்பாடு அல்லது சுய ஒழுங்குமுறை என்பது எதனை உள்ளடக்கியது? எதுங்க? மானிட்டரிங், ஜட்ஜிங் அண்ட் ரெகுலேட்டிங் ஒன்ஸ் ஓன் பிஹேவியர். ஒருவரது சொந்த நடத்தையை கண்காணித்தல், மதிப்பிடுதல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல். The next one, the term identity moratorium by James Marcia describes adolescents who are. ஜேம்ஸ் மார்ஷியாவின் அடையாள தற்காலிக நிறுத்தம் என்பது எத்தகைய பதின் பருவத்தினரை குறிக்கிறது? பதின் பருவம் அப்படின்னா அடாலசன்ஸை தாங்க சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஆன்சர், ஆக்டிவ்லி எக்ஸ்ப்ளோரிங் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பட் ஹாவ் நாட் மேட் அ கமிட்மெண்ட் yet. பல்வேறு அடையாளங்களை தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருக்கும் ஆனால் இன்னும் உறுதியான முடிவை எடுக்காதவர்களை குறிக்கும். The next one, question number 60. The imaginative play or pretend play is a significant development in dash. கற்பனை விளையாட்டு அல்லது போலச் செய்தல் விளையாட்டு எந்த பருவத்தின் முக்கிய வளர்ச்சியாகும்? யாருங்க? இயர்லி சைல்ட்ஹுட், முன்பிள்ளை பருவம். The next one, growth spurts, sudden accelerated physical growth occur just before and during. திடீர் உடல் வளர்ச்சி முடுக்கம் எதற்கு சற்று முன்பும் மற்றும் அப்பருவத்தின் போதும் நிகழ்கிறது? ஆன்சர் என்னங்க? பூபர்ட்டி, அடலசன்ஸ், பாலின முதிர்ச்சி. The next one, secondary sex characteristics develop during adolescence due to the secretion of dash. குமரப்பருவத்தில் இரண்டாம் நிலை பாலின பண்புகள் எதன் சுரப்பால் உருவாகின்றன? எதன் சுரப்பாலுங்க? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்ட்ரோஜன். The next one, question number 33. The phenomenon of imaginary audience in adolescence means that they believe dash. குமரப்பருவத்தில் காணப்படும் கற்பனை பார்வையாளர்கள் என்ற நிகழ்வின் பொருள் என்ன? என்னங்க பொருள்? Everyone else is constantly watching and judging them. மற்றவர்கள் அனைவரும் எப்போதும் தங்களையே பார்த்து கொண்டும் மதிப்பிட்டு கொண்டும் இருக்கிறார்கள் என்று நம்புவது. The next one, personal fable is an adolescent cognitive distortion where they feel. குமர பருவத்தினரின் சிந்தனை குறைபாடான தனிப்பட்ட கட்டுக்கதை என்பதில் அவர்கள் என்ன உணர்கிறார்கள்? என்னங்க உணர்கிறாங்க? They are unique, special and invulnerable to harm. தாங்கள் தனித்துவமானவர்கள், தனிச்சிறப்பு மிக்கவர்கள் மற்றும் தமக்கு எந்த ஆபத்தும் நேராது என்று நம்புகிறார்கள். The next one, question number 65. Social smile in an infant typically appears at what age? ஒரு குழந்தையிடம் சமூக புன்னகை பொதுவாக எந்த வயதில் தோன்றும்? எப்போங்க தோன்றும்? 2 to 3 months. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்கங்க. ஆனால் நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் தான் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டு வருவோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. The next one, question number 66. Stranger anxiety usually develops in infants at around dash. குழந்தைகளிடம் அந்நியர்களை கண்டு அஞ்சும் நிலை எப்போது உருவாகிறது? எப்பங்க? 6 to 8 monthsல தாங்க உருவாகும். The next one, according to Carl Gilligan, the pre-conventional stage of female moral development is focused on dash. கேரல் கில்லிகனின் கூற்றுப்படி பெண்களின் ஒழுக்க வளர்ச்சியில் மரபுக்கு முந்தைய நிலை எதன் மீது கவனம் செலுத்துகிறது? எதன் மீதுங்க? இண்டிவிஜுவல் சர்வைவல் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், தனிநபர் பிழைப்பு மற்றும் சுயநலம். The next one, question number 68. The integration of moral values into one's personal identity is known as dash. ஒழுக்க மதிப்புகளை ஒருவரின் தனிப்பட்ட அடையாளத்தோடு ஒருங்கிணைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்கிறாங்க? மாரல் ஐடென்டிட்டி, ஒழுக்க அடையாளம்னு சொல்கிறாங்க. The next one, when a person stays focused on a moral goal despite temptation or hardship, James Rest calls this dash. சோதனைகள் அல்லது கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு நபர் ஒழுக்கமான இலக்கில் உறுதியாக நிற்பதை ஜேம்ஸ் ரெஸ்ட் எவ்வாறு அழைக்கிறார்? எப்படிங்க சொல்கிறாரு? மாரல் கேரக்டர் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன், ஒழுக்க பண்பு அல்லது செயல்படுத்துதல். The next one, question number 70.
The sequence of stage in Carl Gilligan's moral theory is dash. கேரல் கில்லிகனின் ஒழுக்க கோட்பாட்டின் நிலைகளின் சரியான வரிசை எது? எதுங்க சரியான வரிசை? ஓரியன்டேஷன் டு இண்டிவிஜுவல் சர்வைவல், குட்னஸ் ஆஸ் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், மாரலிட்டி ஆஃப் நான் வயலன்ஸ், தனிநபர் பிழைப்பு நோக்குநிலை, தியாகமே நற்பண்பு, அஹிம்சை ஒழுக்கம். The next one, question number 71. Modeling in Bandura's theory refers to dash. பாண்டுராவின் கோட்பாட்டில் மாதிரிப்படுத்துதல் என்பது எதனை குறிக்கிறது? எதைங்க சொல்லுது? Learning by observing the behavior of a model. ஒரு முன்மாதிரியின் நடத்தையை உற்று நோக்குவதன் மூலம் கற்றல். The next one, question number 72. Self reinforcement means dash. சுய வலுவூட்டல் என்பதன் பொருள் என்ன? என்னங்க சுய வலுவூட்டல் அப்படிங்கிறது? ரிவார்டிங் ஒன் செல்ஃப் ஃபார் அச்சீவிங் எ பர்சனல் ஸ்டாண்டர்ட். ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைந்ததற்காக தனக்குத்தானே வெகுமதி அளித்து கொள்ளுதல் தான் சுய வலுவூட்டல், செல்ஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். The next one, in Erickson's theory, school children who are discouraged or fail to complete tasks may develop dash. எரிக்சனின் கோட்பாட்டில் பள்ளி குழந்தைகள் ஊக்கமிழக்கும் போதோ அல்லது பணிகளை முடிக்க தவறும் போதோ எதை உருவாக்குவார்கள்? எதைங்க? இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குவாங்க. The next one, the conflict of intimacy versus isolation is dominant during dash. நெருக்கம் versus தனிமை என்ற மனப்போராட்டம் எந்த பருவத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறது? எப்பங்க ஆதிக்கம் செலுத்தும்? யங் அடல்ட்ஹுட்ல, இளம் முதிர் பருவம். குறிப்பாக சொல்லணும்னா 18 to 40 வயசில் தாங்க இது அதிகமாக இருக்கும். The next one, question number 75. Moral development depends on cognitive development. This view is shared by dash. ஒழுக்க வளர்ச்சி என்பது அறிவாற்றல் வளர்ச்சியை சார்ந்தது. இந்த கருத்தை ஆதரிக்கும் இருவர் யார்? யார் யாருங்க? பியாஜே மற்றும் கோல்பெர்க். The next one, question number 76. According to Kohlberg, stage 5 individuals believe that laws are dash. கோல்பெர்க்கின் படி 5 நிலையில் உள்ளவர்கள் சட்டங்கள் என்பது எத்தகையவை என்று நம்புகிறார்கள்? எதைங்க நம்புறாங்க? Flexible tools that can be changed for the greater good of society. சமூகத்தின் பெரும் நன்மைகளுக்காக மாற்றியமைக்கப்பட வேண்டிய நெகிழ்வான கருவிகள். The next one, the stage of moral realism by Piaget is characterized by dash. பியாஜேயின் ஒழுக்க யதார்த்தவாத நிலையின் முக்கிய பண்பு எது? எந்த பண்புங்க சொல்கிறாங்க? அப்சல்யூட் அட்ஹரன்ஸ் டு ரூல்ஸ் அண்ட் வியூவிங் தெம் ஆஸ் அன்சேஞ்சபிள். விதிகளுக்கு கண்டிப்பாக கட்டுப்படுதல் மற்றும் அவை மாற்ற முடியாதவை என நினைத்தல். The next one, growth in human beings stops at dash. மனிதர்களில் உடல் வளர்ச்சி எப்போது நின்று விடுகிறது? எப்போங்க? மெச்சூரிட்டி, அடலசன்சி அண்ட் முதிர்ச்சி அடையும் போது. The next one, question number 79. Principles of development state that development is dash. வளர்ச்சி கொள்கையின்படி மேம்பாடு என்பது என்ன? Predictable, கணிக்கக்கூடியது. The next one, emotional catharsis refers to dash. மனவெழுச்சி வடிகால் என்பது எதனை குறிக்கிறது? எதைங்க குறிக்குது? Release of pent up emotional energy through socially acceptable ways. அடக்கி வைக்கப்பட்ட மனவெழுச்சி ஆற்றலை சமூக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட வழிகளில் வெளியிடுதல். The next one, question number 81. The expansion of ZPD is linked with Vygotsky, but the term scaffolding was formally introduced into educational psychology by dash. ZPD என்பது வைகாட்ஸ்கியோடு தொடர்புடையது. ஆனால் சாரம் அமைத்தல் என்ற வார்த்தையை கல்வி உளவியலில் முறைப்படி அறிமுகப்படுத்தியவர் யார்? யாருங்க? ஜெரோம் ப்ரூனர். The next one, adolescents who adopt their parents' values without exploring alternatives are in which status of identity? மாற்று வழிகளை ஆராயாமல் பெற்றோரின் மதிப்புகளை அப்படியே ஏற்கும் 10 பருவத்தினர் எந்த அடையாள நிலையில் உள்ளனர்? எதுலங்க இருக்கிறாங்க? ஐடென்டிட்டி ஃபோர்க்ளோசர், முன்முடிவு செய்யப்பட்ட அடையாளம், முன்கூட்டியே பறிமுதல் செய்தல். The next one, question number 83. In Kohlberg stage 1, a child moral decision is completely based on dash. கோல்பெர்க்கின் படி 1 ஒரு குழந்தையின் ஒழுக்க முடிவு முற்றிலும் எதன் அடிப்படையில் அமைகிறது? எதன் அடிப்படையிலுங்க?
அவாய்டன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட், உடல் ரீதியான தண்டனையை தவிர்த்தல். The next one. Question number 84. According to Piaget's moral development, the pre-moral stage lasts from dash. பியாஜேயின் ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டின்படி ஒழுக்கத்திற்கு முந்தைய நிலை எந்த வயது வரை நீடிக்கும்? எப்போ வரைக்குங்க? birth to 4 to 5 years, பிறப்பு முதல் 4 முதல் 5 வயது வரை. The next one. The capacity of an individual to bounce back from adversity, trauma or significant stress is called dash. துன்பங்கள், பேரதிர்ச்சிகள் அல்லது கடுமையான மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வரும் ஒரு தனி மனிதனின் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? மீள் திறன், ரெசிலியன்ஸ். The next one. A pattern of behavior in which a child repeatedly imitates an aggressive model is a display of Pandura's concept of dash. ஒரு குழந்தை ஒரு ஆக்ரோஷமான முன்மாதிரியை மீண்டும் மீண்டும் பின்பற்றி நடப்பது பாண்டுராவின் எந்த கருத்தின் வெளிப்பாடாகும்? எதுங்க? அப்சர்வேஷன் லேர்னிங் ஆஃப் அக்ரஷன், ஆக்ரோஷத்தை உற்றுநோக்கல் மூலம் கற்றல். The next one. In Erickson's theory, the positive outcome of the initiative versus guilt stage is dash. எரிக்சனின் கோட்பாட்டில் தற்முயற்சி வெர்சஸ் குற்ற உணர்ச்சி நிலையின் நேர்மறையான முடிவு எது? எதுங்க? பர்போஸ், நோக்கம். The next one. Question number 88. Parallel play, children playing side by side with similar toys but not interacting, is common in dash. இணை விளையாட்டு, குழந்தைகள் ஒரே மாதிரியான பொம்மைகளுடன் அருகருகே விளையாடுவது ஆனால் தொடர்பு கொள்ளாமல் இருப்பது எப்போது பொதுவானது? எப்பங்க? டூட்லர்ஹுட், ஏர்லி சைல்ட்ஹுட், நடைப்பருவம், ஆரம்ப குழந்தை பருவம். The next one. Question number 89. The stage of development where the rate of physical growth is fastest is dash. மனித வளர்ச்சியில் உடல் வளர்ச்சி வீதம் மிக வேகமாக இருக்கும் பருவம் எது? எப்பங்க? இன்ஃபான்சி, குழவி பருவம்ல தாங்க. The next one. Question number 90. Self concept starts developing during dash. சுய கருத்து என்பது ஒரு குழந்தைக்கு எப்போது உருவாக தொடங்குகிறது? எப்பங்க? முன் பிள்ளை பருவம், ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்டேஜில் தான். The next one. Question number 91. According to James Rest, the fourth component, moral character, requires dash. ஜேம்ஸ் ரெஸ்டின் கூற்றுப்படி நான்காவது கூறான ஒழுக்க பண்பு என்பதற்கு எது தேவைப்படுகிறது? எதுங்க? ஈகோ ஸ்ட்ரென்த், பர்சிஸ்டன்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்கில்ஸ், அகந்தை வலிமை, விடாமுயற்சி மற்றும் செயல்படுத்தும் திறன். The next one. கேரல் கில்லிகன்ஸ் third stage of moral development is dash. கேரல் கில்லிகனின் ஒழுக்க வளர்ச்சியின் மூன்றாவது நிலை எது? எதுங்க? மொராலிட்டி ஆஃப் நான் வயலன்ஸ், அஹிம்சை மற்றும் ஒழுக்கம். The next one. In Kohlberg's theory, the universal ethical principle orientation is dash. கோல்பெர்க்கின் கோட்பாட்டில் உலகளாவிய நெறிமுறை கொள்கை நோக்குநிலை என்பது எத்தனையாவது படி? எத்தனைங்க? ஸ்டேஜ் 6, படி 6. The next one. Question number 94. Abstract moral reasoning becomes fully functional in which stage of development? அருவ ஒழுக்க பகுத்தறிவு எந்த பருவத்தில் முழுமையாக செயல்படுகிறது? எப்பங்க? அடலசன்ஸ், குமரப்பருவம். The next one. Pandura's concept of triadic reciprocal causation is another name for dash. பாண்டுராவின் முக்கோண பரஸ்பர காரணம் என்பது எதனுடைய மற்றொரு பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. எதுங்க? ரெசிப்ரோக்கல் டிட்டர்மினிசம், பரஸ்பர நிர்ணயவாதம். The next one. According to Erikson, if an adolescent is unable to integrate various roles into a clear identity, they experience dash. எரிக்சனின் கூற்றுப்படி ஒரு பருவத்தினரால் பல்வேறு பாத்திரங்களை ஒரு தெளிவான அடையாளமாக ஒருங்கிணைக்க முடியாவிட்டால் அவர்களுக்கு ஏற்படுவது என்னன்னு கேட்குறாங்க. என்னங்க? பாத்திர குழப்பம், ரோல் கன்ஃபியூஷன் தாங்க ஏற்படும். The next one. Cephalocaudal means development moves from dash. Cephalocaudal என்பது வளர்ச்சி எதிலிருந்து எதை நோக்கி நகர்வதை குறிக்கிறது? எதுங்க? head to tail, தலை முதல் கால் பாதம் வரை. The next one. The major feature of cooperative play is that children dash. கூட்டுறவு விளையாட்டு என்பதன் முக்கிய அம்சம் என்ன? எதுங்க? play together with a common goal and rules. ஒரு பொதுவான இலக்கு மற்றும் விதிகளுடன் இணைந்து விளையாடுவது.
The next one, growth can be measured accurately in terms of dash. உடல் வளர்ச்சி என்பதை எவற்றின் மூலம் துல்லியமாக அளவிட முடியும்? எதன் மூலம்ங்க? height, weight and size. உயரம், எடை மற்றும் அளவு மூலம். The next one, Erickson's stage of autonomy versus shame and doubt covers which age group? எரிக்சனின் தன்னாட்சி வெர்சஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம் நிலை எந்த வயது வரம்பை உள்ளடக்கியது? எதைங்க? 1 to 3 years, 1 முதல் 3 ஆண்டுகள். தட் மீன்ஸ் அதை நடைப்பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலி இன்னைக்கு யூனிட் 3 சைக்காலஜியில் 100 கொஷின்ஸ் பார்த்துருக்குறோங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.